இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னல இருக்கா? எவ்வளவு தட்டினாலும் திறக்க மாட்டாங்க. உல்டாபால் போட்டு இருக்காங்க. வழியா ஓடி போயிருக்க போறாங்க. பாண்டியம்மா, பாண்டியம்மா, மர்மோன பின் கதவுல உள்ளதாம்ல இருக்கு. பின்னாடி கதவையும் பூட்டியாச்சு. சொன்னேனே கேட்டீங்களா? அந்த பொம்பளை ஒண்ணு அம்புட்டு நல்லவ கிடையாது, வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதான்னு சொன்ன கேட்டீங்களா? இப்ப அனுபவிங்க. மர்மோன, நான் என்னத்த கண்டேன்? உங்க அப்ப சம்பவத்துல சவால் விட்டான், பதிலுக்கு இவனும் சவால் விட்டான். அந்த டைத்துல இவன் வந்து பூந்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? எப்போ இதெல்லாம் பேசுற நேரமா இது? முதல்ல அவளை எப்படி வெளில கூட்டு வருதுன்னு பாரு. அவளை எப்படி சாவடிக்கிறதுன்னு யோசி. ஏய், இப்ப என்ன செய்யறதுடா? இல்ல நான் பேசுறேன்ல, தள்ளுல. இல்ல அத்தா, நான் வெளியே ஒரு போலீஸ் படையோட வந்திருக்கேன், பாத்துக்க. உன்னால தப்பிக்கவே முடியாது. ஒழுங்கு மரியாதை நீயே கதவை தொற, இல்ல கதவை உடைச்சிட்டு நான் உள்ள வந்துடுவேன், பாத்துக்க. அந்த சாமியா வந்தாலும் உன்னால சம்பவத்துக்கிட்ட இருந்து என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, பாத்துக்க. கேக்குதா இல்லையா? அத்தை, போலீஸ் படையோட வந்திருக்கான். இனி நீ தப்பிக்கவே முடியாது. மரியாதையா கதவை திறந்துரு. ஐயோ பாவி, இந்த முத்துப்பாண்டி வேற வந்துட்டானே. ஐயோ, இப்ப நான் எப்படி தப்பிப்பேன்? யார கூப்பிடுவேன்? இல்லே, இவகிட்ட எல்லாம் இப்படி பேசினா வேலைக்கு ஆகாதல. ஒண்ணு கதவை உடைச்சிட்டு உள்ள போனா, இல்ல ஓட்ட பிரிச்சு உள்ள குதிக்கணும்ல. வேற வழியே இல்ல. சௌந்தரத்தை விட்டா என்னை காப்பாத்துறதுக்கு வேற நாதியே இல்ல. அப்புறம் தான் பார்த்துக்கணும். சரி, நீ வண்டியில இருக்கியா? யாரு இந்த இளவெடுத்து இப்ப எதுக்கு போன போடுதா? யாரியா? எசக்கியா? அடைச்சி அவள ஆறலை சொல்லுதா? நான் எங்க அக்கா பாண்டியம்மாவை சொல்லுதேன். நான் படிச்சு சொன்னேன், என் பேச்சை கேட்க மாட்டேன்ட்டு போனேன். இப்ப எதுக்கு கூப்பிடுதா? என்னன்னு தான் கேளுங்களே ஐயா, கேளுங்க. சொல்லுக்கா. இல்ல சௌந்தரம், அக்கா பாண்டியம்மா பேசுறேன்டா. எனக்கு பயமா இருக்குடா, என்ன வந்து காப்பாத்துடா. இல்ல இல்ல, இப்ப என் உசுரும் கையில தாண்டா இருக்கு. அக்கா அக்கா அக்கா, இரு. என்னவோ அப்ப நீ பேசுறப்போ ரொம்ப திமிர பேசிட்டு போனே, இப்ப திடீர்னு கொஞ்சுதே. என்ன உன் மண்டை அடிபட்டதுல மூளை ரிப்பேர் ஆயிடுச்ச? என்ன நடந்துச்சு சொல்லு, குறவு பார்த்துக்கலாம். உன் உசுறு என் கையில இருக்கா இல்ல ஊராங்கையில இருக்காது? இந்த நேரத்துல ஏண்டா இப்படி உசுர வாங்குற? பாரு, நான் இந்த கனியை கடத்தி அந்த ராஜேசிங்கத்துக்கிட்ட கொடுத்தேன்ல, அப்போ அவ ஜாதகத்தையும் சேர்த்து கொடுத்துட்டேன்டா.